நீதிமொழிகள் புத்தகம் 21 அதிகாரம் 21வது வசனம். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். நீதி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவைகள், தயை நாம் தேவனிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று. அதை பின்பற்றுகிறவன் அவருடைய ஜீவனை, அவருடைய எல்லா விதமான நீதி நியாயத்தையும் அவருடைய கணத்தையும் கண்டடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். உலகத்திலே ஒரு நீதி உண்டு, அது அநீதி நிறைந்த உலகம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நீதி, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய நியாயங்கள், இவைகள் எல்லாம் நீதியானது. அவருடைய தயை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், இவைகளை எதிர்பார்க்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய தயவு எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதாக, அவர் கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மை முடிசூட்டுகிறவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு குறைவற்ற ஒரு வாழ்க்கை, அது தேவனுடைய பரிபூர்ண ஜீவனை நமக்கு அருளக்கூடிய வாழ்க்கை. அவருடைய நாட்கள் முழுவதும் சந்ததியாய் கண்டடைய கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக.